இந்த ரெண்டு இதில் கொட்டுட்டுங்களா? அதே இப்போ காயத்தோடு வந்துடுறேன், கரைஞ்சி போயிடும். அப்படியே கரைஞ்சி போயிடுமா? ஏய் கம்மியா கையை தோடாது கண்ணு, கையில் ஓட்டிக்க. இவர் இல்லை லைட்டாக தான் சும்மா தொட்டு பார்த்தேன். இவர் ஏ அது எப்படி கரைஞ்சி போச்சு? கை வச்சு போயிரு, லைட்டாக அப்படி தொட்டு போயிரு. அப்படி அது ஒரு மாதிரி பஞ்சு மாதிரி இதாகுது. கொஞ்ச நேரத்தில் கரைஞ்சி அதே மறந்தெல்லாம் கலங்கும், பேப்பரை கரைஞ்சி போயிடும். இது ரெண்டையும் உடச்சத்தில் கொட்டு. அது நம்பர் 2. ஓ ஆமாம் ஒரு நான் அதான் சொன்னேன், தொட்ட உடனே கையெல்லாம் அப்படியே குழந்து போன மாதிரி போகுதுன்னு. அதுவே இப்போ இதாவது ஸ்ப்ரெட் ஆகுது, காயத்தோடு எல்லாம் கலந்து இதாகிடுச்சு. சரி போடு, நம்பர் 1 அதெல்லாம் கொட்டு. கடலை மாவு மூங்கலை சத்தியமே இது கடலை மாவு மாதிரி தான் இருக்குது. இது பேக்கிங் சோடா. ஆமாம், அந்த இது தொட்டு பார்த்தா கிறிஸ்டல் மாதிரி பேக்கிங் சோடா மாதிரி தான் இருக்குது. வேறு இல்லை, இது மைதா மாவு மாதிரி பொருந்தும். எல்லாம் ஒன்றா போட்டுக்கணும். அங்கே போட்டுலாம் நெருப்பு வச்சிடும். கவரும் இல்லாமல் போயிடுச்சு பதினாட்டுக்குள்ள. அது என்ன ஆச்சுன்னே தெரியாமல் போயிடுச்சு. அப்போ அவர் எப்படி சொன்னார்ல, காணாத போயிருந்தாங்க மொத்தம் போச்சு. இதை பற்றி வச்சுன்னா அங்கே போடணும். அடியில் ஒரு கெட்டியாக இருக்குது. அந்த கவரெல்லாம் பாரு, இங்கே இருக்க போது அப்படியே மெல்ட் ஆகி போச்சு. கவர் சமர் நிறைய டைம் அடித்ததுனால ஒரு கவர் கரைஞ்சி போயிடும் தெரிஞ்சது நம்மளுக்கு தெரியும். ஸ்மெல் நல்லா வெண்டைக்காட்டுக்கு தனியாக அதை எடுத்து போகிறோம். இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு விட்டுட்டுங்களா? நிறைய அதில் கொஞ்சம் ஊற்றக்கூடாது, கலந்து வைக்கணும். அதை எடுத்து ஃபஸ்ட்டு ஊற்றி போதலாம். 3 டேங்க் ஊற்றி முடியா? நெல் ரொம்ப இதாகுது. 4 டேங்குகள் கரை 4 இல்லை, 2 ஊற்ற வேண்டிய தண்ணி. இதை ஊற்றி தண்ணி ஊற்றி விட்டாங்க. இதை போட்டு வாங்குவாங்க, அதை எடுத்துக்காங்க. இதில் தண்ணி ஊற்ற டப்பா 2 டேங்கு 3 டேங்கு பிடிக்க வைக்குதா? மூச்சை விட முடியல. ஊற்றுக்கணும். அது அந்த பேப்பர் எடு, சரி அதை அடி சேர்த்து கொண்டு போய் போட்டுடலாம். இப்படி போடுங்க, சேர்த்து கொண்டு ஒரு கவரில் போட்டிக்கிட்டு வெண்டைங்காட்டுக்கு அடிச்சு போடலாமா? வெண்டைங்காட்டுக்கு அடிக்கணும், வெண்டைங்காட்டுக்கு தான் மற்றதுமா அடிக்கணும். இப்போ அஸ்வினி நாளைக்கு பொறுக்கிறதுக்கு இரு 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 பொழுதுக்கு ஊற்றுப்பா, அடிச்சுக்கலாம். பொழுதுக்கு ஊற்று.
அந்த பக்கம் நிறைய போகிறாங்கன்னு பையன் வெட்டி போட்டு கோலை தூக்கிட்டு வந்துடுறாங்கன்னு தெரியல. ரெண்டு டப்பா வந்துடுறியா? மொத்தம் 3 டேங்கா. 2 டேங்கா. இதில் ஊற்றிக்கிட்டீங்க அதில் 3 4 இது ஊற்றிக்கிறேன். இன்னும் அதில் ஊற்றலை, அதில் 4 இது தண்ணி ஊற்றிக்கிறேன். ம் இது எப்படின்னா 3/4 குடம் போகுது, 1/2 குடம் வருது. கொஞ்சம் கொண்டு வந்தால் போதும். சரி நான் போய் இன்னொரு குடம் எடுத்து தந்துடுறேன். இதை ஊற்றிக்கிட்டு எடுத்துக்கலாம். நிறுத்திவிட்டு போர் போட்டியா? இன்னும் கொஞ்ச நேரம் ஓட்டும். அது கொஞ்ச நேரம் ஓட விட்டு தான் எடுத்து விட்டுருக்கோம். அதெல்லாம் ஓடிக்கிட்டு தான் இருந்துச்சு. ஒரு 2 நிமிஷம் ஓடுனுச்சு. போட்டு அதுக்கப்புறம் தான் போய் ஓடி கொஞ்சம் நனைஞ்ச பிறகு தான் உரம்ப ஓடணும். ஓடுனுச்சு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஓடி. கோழி போய் எடுத்துட்டு வந்துட்டாங்க. வரவுக்கு தக்காளி செடிக்கு வந்து இந்த வைரஸ் இந்த மருந்து இப்போ நீங்கள் இப்போ மருந்தடிக்கிறது பார்த்தீங்களா, இந்த வைரஸ் நோய்க்கு தான் இப்போ மருந்தடிக்கிறோம். பார்த்தீங்களா தெரியும். இந்த மாதிரி காய் காய்ச்சாலுமே இந்த மாதிரி செடி வந்து கருகி போய் அப்படி செத்துரும். இதுக்கு எல்லா மருந்து அடித்தாச்சு. இதுதான் லாஸ்ட்டு மருந்து. இது ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகணும் அக்ரிலாம் சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அடித்து முடிச்சாச்சு. இது பார்த்தீங்களா நம்ம வெண்டையங்காட்டுக்கு. பார்ப்போம் இந்த வாட்டி தக்காளி செடி ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகுமான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் தக்காளி செடி ரெக்கவர் ஆச்சா இல்லையான்னு சொல்கிறேன் கண்டிப்பாக.